ஆண்டிமுத்து ராஜா என்னும் நான், தயாநிதி மாறன் என்னும் நான், கனிமொழி கருணாநிதி எனும் நான், துரைமுருகன் கதிரானந்த் என்னும் நான், தலிக்கோட்டை ராஜுபாலு என்னும் நான், தா சுமதி என்ற தமிழச்சி தங்கப்பாண்டியன் எனும் நான், டாக்டர் கலாநிதி வீராசாமி என்னும் நான், ஜெகத்ரிச்சகன் என்னும் நான், KN நேரு தாந்தா தம்பதியின் மகனான அருண் நேரு எனும் நான், தங்கத்தமிழ் செல்வன் எனும் நான், டாக்டர் கலாநிதி வீரசுவாமி, இந்திய குடியரசின் 18வது மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற டாக்டர் கலாநிதி வீராசாமி என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். பெரியார், அண்ணா, கலைஞர் கொள்கைகள் வாழ்க! திராவிடம் வாழ! தளபதி வாழ்க! தமிழ் வெல்லும்! ஸ்ரீமதி டி. சுமதி எலியஸ் தமிழச்சி தங்கப்பாண்டியன், மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தா சுமதி என்ற தமிழச்சி தங்கப்பாண்டியன் எனும் நான், சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன். வாழ்க தமிழ்! வளர்க முத்தமிழறிஞரின் புகழ்! வாழ்க தலைவர் தளபதி! வாழ்க தமிழ் திருநாடு! ஸ்ரீ தயாநிதி மாறன், தயாநிதி மாறன் என்னும் நான் மக்களவையின் ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். வாழ்க தமிழ்! வாழ்க கலைஞர்! வாழ்க பெரியார்! வாழ்க அண்ணா! வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்! வாழ்க உதயநிதி ஸ்டாலின்! வேண்டாம் நீட்! பேன் நீட்! मूल पाठ के अलावे रिकॉर्ड में कुछ नहीं। श्री श्री TR பாலு, இந்திய நாட்டின் மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலிக்கோட்டை ராஜுபாலு என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன். வணக்கம்.
Shri S. Jagatrachagan. மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெகத்ரட்சகன் என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய அரசியலமைப்பின் இறையாண்மை ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க தலைவர் கலைஞர், வாழ்க தளபதி, வாழ்க உதயா. Shri D.M. Kadir Anand. மக்கள் சபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக துரைமுருகன் கதிரானந்த் என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். தாய் தந்தைக்கு வணக்கம், நன்றி. வாழ்க தமிழ்நாடு, வெல்க திமுக, வாழ்க தளபதி, வருங்காலம் எங்கள் உதயநிதி. Shri Raja A. மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக ஆண்டிமுத்து ராஜா என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையையும் பற்றுறுதியையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராகிய கனிமொழி கருணாநிதி எனும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். Shri Arun Nehru.
மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற KN நேரு சாந்தா தம்பதியின் மகனான அருண் நேரு எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்னும் உளமாற உறுதி கூறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திராவிடம், வளர்க இந்தியா, வாழ்க தளபதி அவர்களின் புகழ். நன்றி, வணக்கம். श्री M.K. Vishnu Prasad. श्री Thanga Tamil Selvan. அனைவருக்கும் வணக்கம். தேனி மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தங்கத்தமிழ் செல்வன் எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன்.